Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு ஒரு சூப்பரான மசாலா பீனட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மழைக்கு இந்த மசாலா பீனட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். மசாலா பீனட்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல 1 கப் பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல குவாலிட்டி பீனட்ஸா நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு சூப்பரா இருக்கும். இதில் ஏதாவது பீனட்ஸ் நல்லா இல்லைன்னா அதை நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, இது நல்ல கலர் கொடுக்கறதுனால நான் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா 2 டீஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கிராம் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ண போகிறேன். கிராம் ஃப்ளாரும் ரைஸ் ஃப்ளாரும் 2:1 ரேஷியோவில் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் கிராம் ஃப்ளார் ஆட் பண்ணால் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணோம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் கிராம் ஃப்ளாரும் 1 டேபிள் ஸ்பூனும் ரைஸ் ஃப்ளாரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு சூப்பரான கோட்டிங் கிடைக்கும். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆயில் நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பீனட்ஸ் இந்த மாதிரி செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. உதிரி ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் பண்ணாதான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நல்லா இது குக் ஆகிட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான மசாலா பீனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெய்னி சீசனுக்கு இந்த மாதிரி ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.